அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்தி யோகா, அனதர் குக்கிங் எபிசோட். இன்னைக்கு நான் பணியாரம் சமைக்க போகிறேன். இந்த பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் உங்களுக்கு சமைச்சிக்கிட்டே சொல்கிறேன். இப்போ பணியாரம் சமைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஜூம் இன் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். சூடு பண்ணி வச்சுட்டு அதை லேசானது முதல் மிதமானது வரை அப்படி ஒரு குடியிலையும் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கணும். அப்படி நீங்கள் எண்ணெய் ஊற்றினா தான் பணியாரம் அழகாக வெளியே வரும், இல்லாட்டி சட்டியோட ஒட்டிக்கும். சில பேர் நல்லா அப்படியே பாதி சட்டி வரைக்கும் பாதி குழி வரைக்கும் எண்ணெய் ஊற்றுவாங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும்ன்ட்டு. அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த பணியார மாவை உள்ளுக்குள்ளார தூக்கி போடணும், ஊற்றணும், மெதுவாக மெல்லமாக ஊற்றணும். ஸோ கீழே சிந்தாமல் ஊற்றுவோம். லைட்டாக ஒரு பாதி ரொம்பனா போடும். ஓகே, ஏன் பாதி ரொம்பனா போதுங்கிறதுக்கான காரணம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப மாவு போட்டீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் லைட்டாக பொங்கி அந்த பனையார குழியை விட்டு வெளியே வந்தோம். கொஞ்சமாக மாவு போடணும். ஓகே ஓகே, இப்போ பாதி ரொம்பிடுச்சா? இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அதை லைட்டாக வேக விடணும். சிம்லேயே இருக்கட்டும், வேகட்டும். ஜூம் அவுட் ப்ளீஸ். இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண இட்லி மாவு இருந்தால் போதும். அந்த இட்லி மாவில் நல்லா சின்ன வெங்காயத்தை பிடியாக நறுக்கி தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு கடுகை தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு இந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, மிளகா, பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் தாளித்து அதில் கொட்டணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஒரு நல்ல மாவை நல்லா கிண்டுனா அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கூட நீங்கள் தாளித்து போடலாம். என்னோடய இன்னொரு பர்சனல் ஒப்பீனியன், மிளகாயை நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மிளகாய் நமக்கானது கிடையாது. 16ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரங்க இறக்குமதி பண்ணுது. நம்ம தமிழர்களுடைய உணவில் மிளகாய் இல்லவே இல்லை, மிளகு மட்டும்தான் இருக்குது. அதனால் மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க. அப்படியே ஜூம் இன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு மிளகு இதெல்லாமே போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்னை மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிடுங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்டேஷன் ஆட்டையை போட்டு பணியாரம் சமைக்கிறேங்கிற பேரில் யூடியூப்பில் வீடியோ எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகே, நான் லெட்டாஸ் மூணுமா கொஞ்சம் மூடி வச்சுருங்கப்பா. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஈச்சிடாதீங்க பார்த்து. ஓகே, இப்போ இந்த பணியாரத்தை திருப்புறது ஒரு கலை. அது என்னைய மாதிரி ஒரு எக்ஸ்பர்டீஸ்க்கு தான் வரும். அது என்னங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படி எண்ணெய் ஊற்றுறதுனால அப்படி வரும். கேமரா கொஞ்சம் ஜூம் அவுட் ப்ளீஸ். அவ்வளோதான். திருப்பிட்டிங்களா? அப்படி தள்ளி விட்டு அப்படி அப்படி தள்ளி விட்டு அப்படி தள்ளி விட்டு அப்படி. ரொம்ப மெதுவாக பண்ணிங்கன்னா சரியாக திருப்பாது, ஒட்டிக்கும். அதனால் டக்குன்னு திருப்பணும். அவ்வளோதாங்க. இருந்துச்சா? மாவு ஒட்டியிருக்கோம், அப்படி வலிச்சு போட்டலாம். இந்த கம்பி மாவு இல்லாமல் க்ளீனாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ஏன் சொல்கிறேங்கிறத இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, இப்போ திருப்பியும்
தேவைப்பட்டுச்சா லைட்டாக மலை சரல் மாதிரி அப்படி எண்ணெய் அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடிடுங்க. சரி, சும்மா ப்ளீஸ், வேறு வரைக்கும் பேசுவோம். பனையாரம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது எனக்கும் தெரில. தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் வேறு வரைக்கும் ஏதாவது பேசணும்ல, அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நேரம் வெந்திருக்கும். லெட்ஸ் ஜூம் இன் ப்ளீஸ். ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு போட்டேன், அதனால் இதை நான் செக் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேகணும். லைட்டாக முருவை விட்டு எடுப்போம். முறுமுறு பணியாரம். ஓகே, எனக்கு பணியாரம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பணியாரத்தில் இருக்கிற மூலக்கூறுகளோட சத்துக்களையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம அதில் பணியாரத்தில் நிறைய பேர் பெரிய வெங்காயம் போடுவாங்க. நான் பர்சனலாக சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் கொடுக்கும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக காரமும் கொடுக்கும். ஸோ இது ஓவராலாக ஒரு நல்ல டேஸ்ட்டு. அடுத்தது, சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அளவான முறையில் சாப்பிட்டோம்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொடுக்கும். ஸோ அமேசிங் ப்ராடக்ட். அது இல்லாமல் நம்ம இந்த மாவில் உளுந்து கலந்துருக்கோம், அரிசி கலந்துருக்கோம். உளுந்து வந்து புரத சத்து கொடுக்கும். சில பேர் வந்து 1 பங்கு உளுந்துக்கு 3 பங்கு அரிசி போடுவாங்க, 1 பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி போடுவாங்க. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். என்னைய கேட்டால் 1 பங்கு உளுந்துக்கு 3 பங்கு அரிசின்னு தான் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு புரதம் நிறையா கிடைக்கும். ஓகே, ஜூம் இன் ப்ளீஸ். திருப்பி பார்ப்போம். ஓகே ஓகே, அவ்வளோ எல்லா சைடும் வந்துருச்சு. அப்படியே ஈஸியாக திருப்புற மாதிரி இருக்கணுங்க, அப்போ தாங்க வந்து வெந்திருக்கு. ஓகே, வெந்துருச்சு. இப்போ இன்னும் வெந்துருச்சாங்கிறத அப்படி ஒரு குத்திட்டு அப்படி எடுத்தீங்க வச்சோங்களேன், இதில் மாவு ஒட்டி இருக்கா என்னங்கிறது தெரியும். மாவுலாம் ஒட்டலை அப்படின்னா இது கிட்டத்தட்ட வெந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஸோ இப்போ இதில் சிம்மாவில் வச்சுட்டு இதை அப்படியே குத்தி அப்படியே குத்தி எடுத்துட்டோம்னு வச்சோங்களேன், அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா பணியாரம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்து பல்கா வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பணியாரத்தை இப்படி ஸ்பூனை வச்சு தள்ளிங்க அப்படின்னா எல்லாம் உள்ளே கொட்டிடும். அவ்வளோதான். அழகான இப்படி பின்னாடி போங்க ப்ளீஸ். அவ்வளோதான், அழகான அருமையான பணியாரம் ரெடி. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு எபிசோடில் சந்திப்போம்.